விருதுநகர் அருகே விடலை பருவ வயதை சேர்ந்த 4 பேர் ஒன்று சேர்ந்து வயல்காட்டில் வைத்து 2 பிஞ்சு சிறுவர்களை கொடூரமாக ஈவு இரக்கமே இல்லாமல் தாக்கிய சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பதற வைத்துள்ளது. தரதரவென இழுத்து வந்தும் காலால் எட்டி உதைத்தும் 4 பேரும் நடந்து கொண்ட விதம் நடுநடுங்க வைத்த நிலையில் தாக்குதலுக்குள்ளான சிறுவர்களின் பெற்றோரை போலீஸ் புகார் கொடுக்க விடாமல் உள்ளூர் அரசியல் பிரமுகர் கட்ட பஞ்சாயத்து பேசியதாக வெளியான தகவலும் அதிர வைத்துள்ளது. பால்மனம் மாறாத பிஞ்சு சிறுவர்களை விடலை பருவ வயது பள்ளி மாணவர்கள் 4 பேர் சேர்ந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எட்டி உதைத்து சீரியல் கில்லர் ரேஞ்சுக்கு சித்திரவதை செய்த திடுக்கிடும் காட்சிகள் தான் இவை. விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன், 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர்கள் 2 பேர், 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் ஒருவன் என 4 பேரும் நண்பர்கள் என்ற நிலையில் 4 பேரும் சேர்ந்து மறைவான இடத்தில் பீடி புகைத்ததாக கூறப்படுகிறது. படிக்கிற வயதில் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்களை பார்த்த அதே ஊரைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் ஒருவன் வீட்டில் சொல்லிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பள்ளி மாணவர்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்து பொறுப்பாக வந்து வீட்டில் சொன்ன 6ஆம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுவனுக்கு கிடைத்திருக்கும் தண்டனைதான் இந்த கொடூர தாக்குதல். 4 பள்ளி மாணவர்களும் தங்களை மாசாக நினைத்துக் கொண்டு மிதப்பில் பிஞ்சு சிறுவர்களை ஆள் ஆரவாரம் இல்லாத வயல்காட்டுக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் 4 பேரும் சேர்ந்து 2 சிறுவர்களை கொடூரமாக தாக்கியுள்ளனர். சிறுவர்கள் கதறி கதறி அழுது கெஞ்சியும் கூட மனமிறங்காத அந்த பள்ளி மாணவர்கள் காலால் எட்டி உதைத்து தாக்கியது நெஞ்சை உறைய வைத்தது. சினிமாவில் வரும் சண்டை காட்சி போல சிறுவர்கள் நிலை குலைந்து மூர்ச்சையாகி போகும் அளவுக்கு ஆளாளுக்கு அந்த பள்ளி மாணவர்கள் தாக்கியது கண்களை குளமாக வைத்தது. அடித்ததோடு மட்டுமில்லாமல் அந்த சிறுவர்களை பீடி குடிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கிறது அந்த 4 விடலை பருவ பள்ளி மாணவ கும்பல். இதில் கொடுமை என்னவென்றால் தாக்குதல் நடத்தியதில் ஒரு மாணவன் மாலை வேறு அணிந்திருந்தான் என்பதுதான். சிறுவர்களை தாக்கியதை அந்த பள்ளி மாணவ கும்பலை வீடியோ எடுத்து வைத்திருக்க அந்த வீடியோ லீக் ஆகி அவர்களுக்கே சிக்கலை தேடி தந்திருக்கிறது. தாக்குதலுக்கு ஆளான சிறுவர்களின் பெற்றோர் போலீசில் புகார் அளிக்க முடிவு செய்த நிலையில் ஒண்டிப்புலி நாயக்கனூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரின் மருமகனான அரசியல் பிரமுகர் குமார் என்பவர் கட்ட பஞ்சாயத்து பேசி புகார் கொடுக்க விடாமல் தடுத்து மூடி மறைத்ததாக கூறப்படுகிறது. அடித்த அடியில் சிறுவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்திருந்தால் பெற்றோருக்கு யார் பதில் சொல்வது என்பதோடு இவ்வளவு கொடூர தாக்குதல் நடத்திய பள்ளி மாணவர்களை அப்படியே எப்படி விட்டுவிட முடியும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகையால் உடனடியாக தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தாக்குதல் நடத்திய பள்ளி மாணவர்களும் மைனர்கள் தான் என்ற நிலையில் இந்த சின்ன வயதிலேயே இவ்வளவு குரூரமான புத்தி எப்படி வந்தது என அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. வளரும் சூழல் தொடங்கி பெற்றோரின் குணாதிசயங்களை பொறுத்துத்தான் குழந்தைகளின் குணாதிசயங்களும் வரும் என்ற மனநல மருத்துவர் வீட்டில் பெற்றோர் ஒருவருக்கொருவர் திட்டிக் கொள்வது, சண்டை போட்டுக் கொள்வது மாதிரியான சூழலை பார்த்து வளரும் குழந்தைகளும் இப்படித்தான் அடாவடித்தனமாக நடந்து கொள்வார்கள் என்றார். இப்ப வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் ஒருத்தர் திட்டிக்கிறதோ கோவப்படுறதோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்றதோ இருந்தோ அந்த ரோல் மாடலிங் அப்படிங்கிற இதனால அவங்க வந்து இப்ப ஆண் குழந்தைன்னா அப்பாவையோ பெண் குழந்தையோ அம்மாவோட பிஹேவியரோ அப்படியே அவங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டு அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றது உண்டு. இந்த விஷயம் செஞ்சா பனிஷ்மெண்ட் இருக்கு, இந்த விஷயம் செஞ்சா உனக்கு வந்து ரிவார்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்து வளர்க்கணும். அப்படி வளர்க்காம விடுறப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். அண்ட் ஹீரோஸா அவங்க பாக்குற நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து பண்றதுனால இது ஒரு ஹீரோயிக் ஆக்டிவிட்டி மாதிரி, ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் அவங்களுக்குள்ள வரும். அது மட்டுமல்லாமல் தற்போதுள்ள பிள்ளைகள் விளையாடும் கேம் போன்ற விளையாட்டுகளும் சினிமா படங்களும் கூட சிறுவர்களின் குணாதிசயங்களை தீர்மானிக்கிறது என்பதால் ரத்தம் அடிதடி என பார்த்து பார்த்து வளரும் சிறுவர்களும் அதே பாணியை கையில் எடுத்து ஹீரோயிசம் காட்டுவதாக நினைத்து இப்படி நடந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார் மனநல மருத்துவர். இதற்கெல்லாம் முக்கிய முழு காரணமே பெற்றோர் தரப்பில் இருந்து போதிய அக்கறை செலுத்தாததுதான். எது தவறு எது சரி என புரியும்படியாகவே புத்தியில் உரைக்கும்படி சொல்லிக் கொடுத்து வளர்க்காமல் குழந்தைகளும் என்ன செய்தாலும் கொண்டாடி தீர்க்கும் பெற்றோர்கள் தான் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இப்ப நிறைய குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் பார்த்தா
வந்து ரொம்ப வயலண்ட் பிஹேவியர் இருக்கிறதா இருக்கும். அது வந்து விர்ச்சுவல் வேர்ல்டுல அவங்க பாக்குறாங்க. ரியல் லைஃப்ல வரப்ப அதே இது வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கேம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேம்ல வந்து அவங்க ஒரு கேரக்டரா ஆயிடுறாங்க. இப்ப குழந்தைங்க வந்து ஒரு அடல்ட் கேரக்டரை வந்து தன்னை மாடலிங் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த அடல்ட் கேரக்டர் வந்து எல்லாமே செய்யறதுக்கு பர்மிஷன் இருக்கு. ஸோ போய் ஸ்மோக் பண்ணலாம், ட்ரிங்க் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு மேன்லி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் எடுத்துக்கிறது உண்டு. நீ செய்யாதுன்னு சொன்னா நான் அதை செய்வேன் அப்படிங்கிறப்ப அந்த செய்யறப்ப அவங்களுக்குள்ள ஒரு த்ரில் இதுவும் வரும். ஒரு அட்வென்ச்சர் சீக்கிங் மாதிரி அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். குழந்தையை பெற்றெடுப்பதை தாண்டி குழந்தையை வளர்ப்பது மிக முக்கிய பொறுப்பு என்பதை உணர்ந்து பெற்றோர் செயல்பட வேண்டும். முளையிலேயே கிள்ளி எறியாமல் குழந்தைகளை தான் தோன்றித்தனமாக வளர்த்துவிட்டால் கடைசியில் சம்பந்தப்பட்ட பெற்றோரை நோக்கி ஒட்டுமொத்த சமூகமே கேள்வி எழுப்பும் என்பதே நிதர்சனம். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் விஜயகுமார் அளித்த புகாரில் தாக்குதல் நடத்திய 4 சிறுவர்கள் மீதும் ஆபாசமாக பேசுதல், மிரட்டல் விடுத்தல், தாக்குதல் நடத்தி காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஆமத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.